சென்னை சேதமடைந்த பள்ளி கட்டடத்தில் நமது குழந்தைகளை ஆபத்தில் வைத்திருக்க உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சேதமடைந்த பள்ளி கட்டடத்தின் வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து அண்ணாமலை கூறுகையில், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகிலுள்ள விளங்காட்டூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளி கட்டடங்கள் செயல்பாட்டுக்கு தகுதியே இல்லாத மிக மிக ஆபத்தான நிலையில் மேற்கூரைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன. மழை பெய்யும் போதெல்லாம் மேற்கூரை ஒழுகும் நிலையில் இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட மாணவியர் பயின்று வரும் இந்த பள்ளிக்கு புதிய கட்டடங்கள் கட்டவோ மாற்று இடம் அமைக்கவோ பள்ளிக் கல்வித்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தவிர சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் பள்ளியின் வகுப்பறையில் வைக்கப்பட்டுள்ளன. எத்தனை ஆபத்தான நிலையில் இந்த அரசு பள்ளி மாணவியரை வைத்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டித் தருவோம் என்று கூறிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் முதல்வர் ஸ்டாலினும் இதுவரை எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று பலமுறை கேள்வி எழுப்பியும் இதுவரை எந்த பதிலும் அளிக்காமல் இருக்கிறார்கள். வாரம் ஒரு அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுவதும் சுவர் இடிந்து விழுவதுமாக இருக்கிறது. அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவியர் பாதுகாப்பு என்பது திமுக அரசுக்கு அத்தனை இளக்காரமாகிவிட்டது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு கேள்வி: உங்கள் வீட்டுக் குழந்தைகளை இப்படிப்பட்ட கட்டடத்தில் கல்வி பயில அனுப்புவீர்களா? தெரிந்தே நமது குழந்தைகளை இத்தனை ஆபத்தில் வைத்திருக்க உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.